ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் எல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சா? நம்ம ரெஸ்ட்டாக இருக்கிற மூளை எவ்வளோ யோசிக்கும். நாளைக்கு நல்லபடியாக வேலையை தொடங்கணும், அதனால மைண்டை கொஞ்சம் இன்றைக்கி ரெஃப்ரெஷ் பண்ணுவோமா? ஆமாங்க, இது உங்களுக்கு பிடிச்ச விடுகதை நேரம். ஆரம்பிக்கலாமா? என்ன ஒரு சந்தோஷம் முகத்தில். விடுகதை கண்டுபிடிக்க கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், இருந்தாலும் நாம் கொஞ்சம் சிந்தனையை லைட்டாக தட்டி விடுவோம், ஆன்சர் கிடச்சிரும். இதோ உங்களுக்கான முதல் விடுகதை. இதுக்கு எந்த இடையும் கிடையாதான், ஆனால் எல்லாரையும் தூக்கிடுமா. அது என்ன? நான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு உங்கள்கிட்ட கேட்குது. கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்களேன். இதுக்கு வெயிட்டே கிடையாதான், ஆனால் நம்ம எல்லாருமே தூக்கிட்டு போயிடுமா. நிறைய கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க தானே? நம்மளையே தூக்கிட்டு போகுதா? அப்படி என்ன நம்மளை தூக்கிட்டு போகும்? கொஞ்சம் சிந்திங்க, நம்ம ஆன்சரை சொல்லிடுவோம். ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் டைப் பண்ணி ஆன்சரை சொல்லுங்கள் பார்ப்போம். டைப் பண்ணிகிட்ருக்கீங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? சரி, டைப் பண்ணுங்கள், நான் வெயிட் பண்ணுறேன். சரி, நீங்கள் சொன்ன ஆன்சர் இப்போ சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடுவோமா? 3, 2, 1. இப்போ நான் ஆன்சரை சொல்ல போகிறேன். காற்று. காற்றுக்கு எடை இல்லை, ஆனால் நம்மளை காற்றடிச்சு தூக்கிட்டு போயிடும். ஒரு சூறாவளி காற்று வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் அப்படியே ஆட்டி அசைச்சு எடுத்துரும்ல. ஆனால் அதுவே தென்றல் காற்றாக இருந்தால் நம்மளை தாளாட்டி தூங்க வச்சிரும். மேனியெல்லாம் சிலிர்த்து போகும். இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே இருந்தால் என்ன அப்படின்னு எல்லாம் யோசிக்க தோணும். என்ன ஃபீல் பண்ணுறீங்களா? சரி சரி, அடுத்த விடுகதைக்கு போயிடுவோமா? ஒன்றை விட மற்றொன்று ஸ்பெஷலாக தருவது தான் தேநீர் கதைகள். தோழி தமிழ் சோஷியல் ஹப்போட ஸ்பெஷல் 2வது விடுகதை. இது நம்ம முன்னாடி தான் இருக்குமா, ஆனால் நம்மளால அதை பார்க்க முடியாதான். என்னது? நம்ம முன்னாடி தான் இருக்கும், ஆனால் நம்மளால் பார்க்க முடியாதா? அது என்னதுங்க? நமக்கு தான் பார்வையெல்லாம் நல்லா தெரியுதே, நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோமே, அப்புறம் என்ன நம்ம முன்னாடி இருக்கும் நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு கேட்குறீங்களா? நல்லா யோசிங்க. இது நம்ம முன்னாடி தான் இருக்குமா, ஆனால் நம்மளால் பார்க்க முடியாதான். யோசிச்சிட்டிங்களா? ஏதாவது கிளிக் ஆகுதா? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? அப்புறம் என்ன, நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்சரை கமெண்டில் டைப் பண்ணிடுங்களேன். டைப் பண்ணிகிட்ருக்கீங்களா கமெண்ட்டில்? நான் உங்கள் கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் டக்குன்னு டைப் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம அடுத்த விடுகதையை பார்க்கணும்ல. டைப் பண்ணிட்டீங்களா? இப்போ ஆன்சர் சொல்லலாமா? ஆன்சரை கேட்டால் சிரிச்சிருவீங்க. ஆன்சர் சொல்லலாமா? 3, 2, 1. நாளை. ஆமாங்க, நாளை நம்ம முன்னாடி தான் இருக்குது, ஆனால் நம்மளால் பார்க்க முடியுமா என்ன? நாளைக்கு வந்தால் தானே தெரியும் நாளை. இன்று மட்டும் இல்லை, நாளையும் உங்களுக்கு நல்ல என்ஜாயாக சந்தோஷமான நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளுமே நம்ம கொண்டாடுறதுக்கு தான், அதனால் நாளை என்பதும் நமக்கு நிலைமை. என்ன, நாளையை எல்லோரும் கண்ணில் பார்த்துட்டிங்களா? இவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலையா? சரி, யாரெல்லாம் ஆன்சரை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க நல்லா கிளாப் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது விடுகதை வரப்போகுது. அதுக்கு சரியாக ஆன்சர் பண்ணணும்னா நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும் இல்லையா? கை தட்டிட்டிங்களா? கங்க்ராச்சுலேஷன். அடுத்த விடுகதை இதோ உங்களுக்காக. இது தண்ணீரில் நினையுமா, ஆனால் இது தண்ணி குடிக்காதான். ஒரு வாய்க்காலோ கிணறோ குட்டையோ எதுக்குள்ளே விழுந்தாலும் நம்மளே ஒரு முடக்கு தண்ணி குடிச்சிருவோம் இல்லையா? ஆனால் இது மட்டும் என்ன ஸ்பெஷல் பாருங்கள், தண்ணிக்குள்ளே விழுகுமா, ஆனால் தண்ணியை குடிக்காதான். இல்லைங்க, தண்ணிக்குள்ளே நினையுமா. இது தண்ணியில் விழுந்துட்டா தண்ணியை குடிக்குமா, ஆனால் தண்ணியில் நினையாதான். என்னவா இருக்கும்? தண்ணீரில் நினைக்காம தண்ணியை குடிக்குமா, என்னவா இருக்கும்? யோசிங்க பார்க்கலாம். யோசிச்சிட்டிங்களா? ஆன்சர் சொல்ல தயாராக இருக்கீங்களா? கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. தண்ணிக்குள்ளே விழுந்தால் நினைஞ்சிருவோம், தண்ணியும் குடிச்சிருவோம். இது என்ன? தண்ணிக்குள்ளே விழுகும், தண்ணியை குடிக்கும், ஆனால் நினையாது அப்படின்னா என்னவாக இருக்கும்? எனக்கு ஆன்சர் தெரியும், நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ஆன்சர் சொல்லாமா? 3, 2, 1. பாஞ்சு தாங்க. பாஞ்சு தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கும், ஆனால் தண்ணி நினைஞ்ச மாதிரியே காட்டிக்காது. உள்ளுக்குள்ளே 1000 கஷ்டம் இருந்தாலும் அதையெல்லாம் வெளிக்காட்டாமல் மக்கள் சிரிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் பாஞ்சும் உள்ளே இருக்குது, வெளியில் இல்லை. இந்த விடுகதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இதே போன்ற வித்தியாசமான விடுகதைகளை கேட்க தேநீர் கதைகள் தோழி தமிழ் சோஷியல் ஹப்பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த விடுகதைக்கு போயிடுவோமா? சரி, உங்களுக்கான விடுகதை இதோ. இது பூட்டே இல்லாமல் பூட்டிக்குமா. என்னது? பூட்டே இல்லாமல் பூட்டிக்குமா? பொதுவாகவே பூட்டு இருந்தால் தானே பூட்டுறதுன்னு சொல்லுவாங்க. விடுகதையை திருப்பியும் சொல்லட்டுமா? இது பூட்டே இல்லாமல் பூட்டிக்குமா. ஒரு வேளை பேய் வந்து கதவை சாத்துதோ? அப்படியெல்லாம் இல்லைங்க, எந்த பேயும் வந்து பூட்டலை. பூட்டு இல்லாமல் இது லாக் ஆகிக்குது. கண்டுபிடிங்க, ரொம்ப ஈஸி தான். சாவியும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, அதுவாகவே பூட்டிக்கிச்சுன்னா. என்ன டிஜிட்டல் லாக்கர்னு சொல்கிறீங்களோ?
டிஜிட்டல் லாக்கர்லாம் கிடையாது. இன்னொரு ஆன்சர் இருக்குது, கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், கமெண்ட் பண்ணுங்கள். சரி கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணிட்டீங்களா? நான் இப்போ ஆன்சர் சொல்லலாமா உங்களுக்கு? ஆன்சரை சொல்ல போகிறேன். 3, 2, 1. கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. நம்ம பேங்குக்கு போடுற ஜிப்புங்க. ஜிப்பை போட்டுறதுக்கு ஒரு பூட்டோ சாவியோ தேவையில்லை, ஜிப்பை இழுத்து விட்டால் போதும், பூட்டிக்கும்ல. இந்த பதிலை நாங்கள் எதிரே பார்க்கல அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கான வித்தியாசம் தர்றது தானே தேநீர் கதைகள் தோழி தமிழ் சோஷியல் ஹப்போட வேலை. சரி, அடுத்த வீடியோவுக்கு போயிடலாமா? இதோ உங்களுக்கான அடுத்த விடுகதை. இரவுலையும் வராது, பகலிலையும் வராது, ஆனால் தினம் வரும். அது என்ன? இரவுலையும் வராது, பகலிலையும் வராது, ஆனால் இது வரும். என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். காலையிலனா சூரியன் வரும், ராத்திரினா நிலவு வரும். இதை தாண்டி யோசித்தோன்னா ராத்திரி பேய் கூட வரும். இது என்னது? ராத்திரிலையும் வராமல் பகல்லையும் வராமல் ஆனால் வரும். அது என்னது? வித்தியாசமாக இருக்குல்ல. சரி, ஆன்சரை பார்க்கலாமா? நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்களா? சீக்கிரம் கமெண்டில் போடுங்க. சரி, உங்களுக்கான ஆன்சரை நான் சொல்கிறேன். எத்தனை பேர் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை சரியாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கைத்தட்டல்கள். நேரம் நேரம் நேரத்துக்கு பகல் இரவுன்னு ஏதாவது இருக்கா? ஆனால் எப்பயுமே வந்துட்டு தான் இருக்குது. எந்த ஒரு செயலை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் அதுக்கான ஒரு நேரம் வரணும் அப்படின்னு நம்ம காத்திருக்கும் நேரம், அதுக்கான ஒரு நேரம் வரணும் அப்படின்னு காத்திருக்க நேரம். இப்போ தான் வரணும், அப்போ தான் வரணும்னு ஏதாவது இருக்கா? நான் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். நீங்கள் செயலாக்க நினைப்பதை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து அதை செயல்படுத்த முடிவெடுத்து சரின்னு தோணுச்சு அப்படின்னா செயல்படுத்துங்க. நிச்சயமாக நல்ல முயற்சி வெற்றிகளைத்தான் தரும். அடுத்த இன்னொரு விடுகதை பார்த்துருவோமா? இதுக்கு ஓட தெரியாதான், ஆனால் நம்மளை நகர்த்தி கொண்டு போகிற மாதிரி நமக்கு ஃபீலிங் ஆகுமா? ஃபீலிங் ஆகிறத விட இது நம்மளை நகர்த்தி தான் கொண்டு போகும். அது என்ன தெரியுமா? இதெல்லாம் இருந்த இடத்துலே தான் இருக்கும், ஓடியெல்லாம் போகாது. ஆனால் நம்ம தான் அதில் ஓடிட்டுருக்கோம். என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு க்ளூ தான் கொடுத்துருக்கேன். விடுகதையை நல்லா கேளுங்க. இதுக்கு ஓட தெரியாது, ஆனால் நம்மளை நல்லா நகர்த்தி கொண்டு போகும். என்ன தெரியுமா? ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? உங்களுக்கு ஒரு கைத்தள்ளல்கள் நிச்சயமாக உண்டு. ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணிட்டீங்களா? சரி, ஆன்சரை பார்க்கலாமா? 3, 2, 1. என்னவா இருக்குன்னு யோசிக்காதீங்க. சாலை. சாலை, நம்ம பயணிக்கிற சாலை. ரோடு எப்பயாவது நம்மளோட எந்திரிச்சு வந்துடுதா? இல்லையே, அது அங்கேயே தான் இருக்குது. நம்ம தான் போய்கிட்டே இருக்கோம். உங்களுடைய அனைவரின் வாழ்க்கை பயணம் சிறப்பாய் அமைய தேநீர் கதைகள் தோழியோட வாழ்த்துக்கள். உங்களுக்கான விடுகதை. இதுக்கு தலை ஏன் இல்லையா, ஆனால் முடி வருதான். அது எப்படிங்க தலை இல்லாமல் முடி வருமா? கொஞ்சம் சிரிப்பாக தான் இருக்குது. ஆனால் இப்போல்லாம் வயசு பொண்ணுங்க வயசு பசங்களுக்கே தலை இருந்தும் முடியல. வாழ்க்கையோட ஓட்டத்தை சிந்திச்சு எல்லாரும் கிட்டத்தட்ட விளக்க மண்டை ஆகிட்டாங்க. சரி, நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்களா? கமெண்ட் பண்ணிடுங்க. தலை இல்லை ஆனால் முடி வருது, அது என்ன? ஆன்சரை சொல்லலாமா? இது நம்ம சாப்பிட்ற ஒரு பொருளுங்க. வித்தியாசமாக எதுவும் சிந்திக்க வேணாம். இது நம்ம சாப்பிட்ற ஒரு பொருள். க்ளூ போதுமா? சரி, ஆன்சரை சொல்லலாமா? சாப்பிட்ற ஒரு பொருள்னா இன்னும் டக்குன்னு சொல்லியிருப்பீங்க. சரி, ஆன்சரை சொல்கிறேன். 3, 2, 1. ஆன்சரை சொன்னோன்னே வயிறு குழுங்க சிரிக்க போகிறீங்க. முத்துச்சோளம். பாப்கார்ன். காணும் இருக்கும் இல்லையா, சோளம். இதுதாங்க. முத்துச்சோள செடியில் வளரும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருதில் அப்படியே முடி மாதிரி வரும் இல்லையா? என்ன ஒரு சிந்தனை! இந்த ஆன்சரை யாரும் எதிர்பார்க்கலையா? எத்தனை பேர் சரியாக சொன்னீங்க? ஜோராக கிளாப் பண்ணிக்கோங்க. கைத்தட்டல் ஓசை காது கிழிஞ்சு போகுது. எவ்வளோ பேர் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா? சரி, நீங்கள் சரியாக தான் ஆன்சர் பண்ணீங்கிறது எனக்கு கமெண்ட் வந்தால் தானே தெரியும். எஸ் இன்னும் கமெண்ட் டைப் பண்ணுங்கள் பார்ப்போம். எத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு நான் கெஸ் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கிறேன். சரி, இதோ கடைசி விடுகதை. இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும், நான்லாம் சொல்ல மாட்டேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஆன்சரை. இதோ உங்களுக்கான விடுகதை. இதுவும் கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்குது. போனால் திரும்ப வராதாமா, ஆனால் இது நம்ம கூடயே தான் இருக்குமாமா. விடுகதையை மறுபடியும் சொல்கிறேன். இது போனால் திரும்பி வராது, ஆனால் இது நம்மளோட தான் இருக்கும். என்னென்ன ஆன்சர் கண்டுபிடிக்க தயாராகிட்டீங்களா? ஆன்சரை கரெக்டாக கமெண்டில் டைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எத்தனை பேர் ஆன்சர் சரியாக பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். உங்களுக்கு வேணால் ஒரு க்ளூ கொடுத்துட்டு நான் வீடியோவை முடிச்சுக்கவா? இப்போ ட்ரெண்டிங்காக சொல்லணும் அப்படின்னா இது கொஞ்சம் அதிகமாகிட்டா இப்போல்லாம் கல்யாணம் நடக்கிறது இல்லையா? என்ன ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டிங்க தானே? டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். விடுகதை மட்டும் இல்லைங்க, உங்கள் தேநீர் கதைகள் தோழி சோஷியல் சாதனையாளர்கள் பற்றி சொல்கிறோம். பல இலக்கிய கதைகளை உங்கள்கிட்ட எடுத்து சொல்கிறோம் சுருக்கமாக, அதுவும் உங்களுக்கு புரிகிற மாதிரி. அப்புறம் சில சமயம் கோயிலுக்கு போயிட்டு வரோம், அதோட வரலாறு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு என்ன டைட்டில் கேட்டாலும் அதை பற்றி தேடி எடுத்து விவரத்தை முழுசாக நாங்கள் சொல்கிறோம். இது உங்கள் விருப்பத்திற்கான சேனல் தேநீர் கதைகள் தோழி தமிழ் சோஷியல் ஹப்.
என்ன தோழி பேரை மாற்றிட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, கொஞ்சம் வித்தியாசம் தேவை தானே, அதுக்காக மட்டும்தான், மற்றபடி எதுவும் இல்லை. வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல பல வித்தியாசங்களை பார்க்கணும்ல. சரி, இது வரைக்கும் சந்தோஷமான சண்டேவை அனுபவிச்சிட்டிங்க. இந்த வாரம் முழுக்க உங்களோட செயல் அனைத்தும் நல்லபடியாக இருக்கட்டும். நல்லதே நினைச்சு நல்லதே தொடங்குங்க. நிச்சயமாக எந்த ஒரு தோல்வியும் உங்களுக்கு வராது, நல்லது தான் நடக்கும். ஹாப்பி சண்டே. மீண்டும் வேறு ஒரு தலைப்போடு வேறு ஒரு கோணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி தேநீர் கதைகள்.